இது வந்து சின்ன சேலத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 5 கிலோவாட்டு ஹைப்ரிட் சிஸ்டம். இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தில் 5 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்கோம். அதே மாதிரி அதுக்குரிய இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். 6 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு 5 கிலோவாட் பேட்டரி போட்டிருக்கோம். எதுக்கு 6 கிலோவாட் போட்டிருக்கோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் நீங்கள் சோலார் பேனல் நீங்கள் அதிகமாக போடணுன்னா தாராளமாக போட்டுக்கலாம். இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா வசதி இருக்குது அப்படின்னா, எத்தனை பேட்ரி போடுறீங்களோ அத்தனை பேட்டரிக்குரிய சோலார் பேனலு அதிகமாகவே போடலாம். நார்மலாக ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் அப்படின்னா ஒரு 5 கிலோவாட் இன்வெர்ட்டர்னால் ஒரு 5.5 கிலோவாட் வரைக்கும் சோலார் பேனல் போடலாம். ஏன்னா சோலார் பேனல்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற எஃபிஷியன்சி மேக்ஸிமம் ஒரு 80லேருந்து 85% இருக்கும். அதனால் ஒரு 5000 வாட்ஸ் மேக்ஸிமம் ஜென்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு 10% அதிகமாக போடலாம். ஆனால் நீங்கள் இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50% கூட நீங்கள் அதிகமாக சோலார் பேனல் போடலாம். அந்த சோலார் பேனல்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து 6 கிலோவாட் போட்டிங்கன்னா 6 கிலோவாட் வரும். ஆனால் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு உதாரணமாக நீங்கள் ஒரு 3 பேட்டரி சேர்க்குறீங்க. அந்த 3 பேட்டரி ஒரு 15 கிலோவாட் அப்படின்னா 3 கிலோவாட் சோலார் பேனல் எக்ஸ்ட்ரா போட்டு பேட்டரியை மட்டும் சார்ஜ் பண்ணலாம். 6 கிலோவாட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தனியாக பேனல் போடலாம். இதுதான் ஆன் கிரிட் இன்வெர்ட்டரோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அப்போ எதிர்காலத்தில் நீங்கள் 6 கிலோவாட் இன்வெர்ட்டரில் 9 கிலோவாட்டு கூட நீங்கள் சோலார் பேனல் போடலாம். அதேமாரி 6 கிலோவாட் இன்வெர்ட்டரில் ஒரு 30லேருந்து 40 கிலோவாட் வரைக்கும் பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு வசதி இருக்குது ஆன் கிரிட் இன்வெர்ட்டரில். அதேமாரி லோ வோல்டேஜ் செட்டிங்கு, ஹை வோல்டேஜ் செட்டிங் இருக்குது. இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து ஹை வோல்டேஜாக வந்துக்கிட்டு இருக்குது சார், 257 வோல்ட்டு 260 வோல்ட் வருது அப்படின்னா ஹை வோல்டேஜ் த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 280 வோல்ட்டுன்னு வச்சுக்கலாம். இல்லை ஒரு சில பகுதிகளில் லோ வோல்டேஜ் தான் வருது, எங்களுக்கு வந்து 160 வோல்ட்டு தான் வருது அப்படின்னா இன்புட் சப்ளை வோல்ட்டை 150ன்னு வச்சுக்கலாம். அப்போ 160 வோல்ட்லேயும் இன்வெர்ட்டர் சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். இப்படி சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகும்போது இபி கரண்ட், அதாவது கிரிட் பவர் இருக்கும்போது பைபாஸ் பண்ணி வரக்கூடிய வோல்டேஜ் வந்து இபி கிரிட்டில் என்ன இருக்கோ அதான் வரும். உதாரணமாக 160 வோல்ட்டு தான் சப்ளை வோல்ட் இருக்குன்னா அவுட்புட் வோல்டேஜும் 160 தான் இருக்கும். 200 இருக்குன்னா 200 வரும், 220 இருந்தால் 220 வரும். ஆனால் எப்போ பவர் கட் ஆகுதோ அப்போ பேட்டரியிலேருந்து அவுட்புட் ஆகக்கூடிய பவர் வந்து கரெக்டாக 230 வோல்ட் வரும். அல்லது நீங்கள் என்ன வோல்டேஜ் செட் பண்ணிக்கிறீங்களோ 220 வோல்ட்டு நீங்கள் இன்வெர்ட்டரில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து 220 வோல்ட் வரும். அந்த மாதிரி. ஸோ இதுதான் ஹைப்ரிட் இன்வெர்ட்டருடைய ஒரு சக்ஸஸ். ஸோ ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் நம்ம போடுறோம். ஆன்கிரிட் இன்வெர்ட்டருடைய முக்கியமான வேலை, நமக்கு வரக்கூடிய இபி பில்லை வந்து 0 ஆக்கி விடணும். நெட்வொர்க் சார்ஜ் மிஷின் கட்டுவீங்க. ஆனால் ஹைப்ரிட் இன்வெர்ட்டரோட வேலை என்னென்னா, உங்களுடைய பில்லை வந்து 0 ஆக்கணும், நெட்வொர்க் சார்ஜ் நம்ம கட்டிக்கிடுவோம். ஆனால் பேக்கப் டைமில் கரண்ட் இல்லாத போது, கிரிட் இல்லாத போது நம்மகிட்ட ஏசி ரன் பண்ணணும். மெயினான கான்செப்டே அதான். ஏசி, ஃபேனு, மிக்சி, கிரைண்டர், நம்முடைய இன்டர்நெட் டிவைசஸ்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, இது மாதிரி நம்ம ரன் பண்ணுறதுக்கு தான். இதில் பெரும்பாலும் இந்த பேட்டரியில் இண்டக்ஷன் லோடு போடுறத தவிர்த்துருங்க. இப்போது நீங்கள் எலக்ட்ரானிக் இண்டக்ஷன் ஸ்டவ் போடுறீங்க, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இண்டக்ஷன் லோடுங்கிறது டிஃப்ரெண்ட். உதாரணமாக ஒரு மோட்டார் போடுறீங்க, ஒரு பெரிய காயில் உள்ள நீங்கள் ஒரு மிக்சி, கிரைண்டர் இது மாதிரி ரொம்ப பெருசாக போடுறீங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அது திணறும். இவன் மிக்சி நம்மகிட்ட 650 வாட்ஸ் 700 வாட்ஸ் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு கிரைண்டர் 300 வாட்ஸ் தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் மோட்டார் போடுறீங்க அப்படின்னா அதோட லோடு வந்து அதோட பீக் ஆம்பியர் லெவல் அதை நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். உதாரணமாக ஒரு பெரிய இன்வெர்ட்டர் ஒரு 40 கிலோவாட் இல்லை 50 கிலோவாட் இன்வெர்ட்டர் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது அதில் வந்து நீங்கள் இண்டக்ஷன் லோடு ரன் பண்ணலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு 10 ஹெச்பி மோட்டார் அதில் ஓட்டணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரன் பண்ண முடியும். ஆனால் 6 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டுட்டு அதில் 5 ஹெச்பி மோட்டாரு 3 ஹெச்பி மோட்டார்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடாது. 3 ஹெச்பியோட இனிஷியல் டார்க் இருக்குல்ல, அதில் கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். அப்போ பேட்ரி ட்ரிப் ஆகிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கிற பேட்டரியில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4.2லேருந்து 4.3 யூனிட் வரைக்கும் தான் எடுக்க முடியும். மேக்ஸிமம் பவரும் அதுலேருந்து 4200 வாட்ஸ் வரைக்கும் தான் எடுக்க முடியும். இப்போ ஒரு 3 ஹெச்பி பவர் போடுறீங்க, மோட்டார் போடுறீங்க அப்படின்னா 4500லேருந்து 5000 வாட்ஸ் ஒரு ஃபியூ மில்லி செகண்ட்ஸ்க்கு எடுக்கும். அப்படி எடுக்கும்போது பேட்ரி வந்து டிசி லோ அப்படின்னு சொல்லி கட் ஆகிடும். அப்போ இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் ஓட்ட முடியலன்னு சொல்லுவீங்க. ஸோ லோடு அனலைசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைப்ரிட் சிஸ்டம் போடும்போது பெரும்பாலும் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்ஸை ஏசிக்கு, இந்த மாதிரி ஃபேனு, லைட்டு, கம்ப்யூட்டர்ஸு, மிக்சி, கிரைண்டர் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மோட்டார்னால் சின்ன மோட்டார் 1 ஹெச்பி அந்த மாதிரி
இப்போ நான் 3 ஹெச்பி மோட்டார் ரன் பண்ணியே ஆகணும் சார், எனக்கு ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெர்ட்டர் டிசைனை மாற்றுவோம். ஸோ ஒன்றுக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணி பண்ணோம் அப்படின்னா, சோலார் ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். வீட்டுக்கு யூஸ் ஆகிறத விட கடைக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ ஏன் நாங்கள் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய மின் கட்டணமும் இனிமேல் வரக்கூடிய மின் கட்டணமும் அரசாங்கத்தோட கொள்கைகளும் இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் கடைகளுக்கு சீக்கிரமாக நம்ம முதலீடு கிடைக்கிற அளவுக்கு வசதியாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் முக்கியமாக கன்சிடர் பண்ணி பாருங்கள். பல்வேறு ஊர்களுக்கு வரைக்கும் நம்முடைய தொழில்களை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது நிம்மதியாக தூங்கணும், நல்லா ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா நம்மளால் ஏசி ரன் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகளை தவிர்ப்பது தான் வீட்டுக்கு நம்ம ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் போட்டிருக்கோம்.